ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மார்னிங் எனக்கு 5:00 ஸ்டார்ட் ஆயிருச்சு. காலையில எந்திரிச்சு, குளிச்சு, வாசல்ல கோலம்லாம் போட்டுட்டு, நானும் என்னோட ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போயிட்டு, வீட்டுக்கு வரதுக்கு 7:30 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு குடுத்தோம்னா டைம் ஆயிரும். லஞ்சுக்கு இன்னைக்கு பாஸ்தா கேட்டிருந்தாங்க. அத காலையிலேயே செஞ்சு குடுத்து அனுப்புனோம் அப்படின்னா, அவங்க சாப்பிடும்போது ஆறிரும், டேஸ்ட் இருக்காது. அதனால 11:00 போல செஞ்சு ஸ்கூல்ல கொண்டு வந்து வச்சுர்றேன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு வேக வச்சு தாளிச்சு குடுத்தாச்சு. அதையே ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பச்சை பயிறு, கருப்பு சுண்டல் இதெல்லாம் நைட்டு ஊற வச்சா தான் காலையில வேக வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும்னு நெறைய பேர் நெனைப்பீங்க. நான் சொல்ற மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணீல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் குக்கர்ல 2 விசில் சேர்த்து வச்சீங்க அப்டின்னா, நல்லாவே சாஃப்ட்டாவே குக் ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்பக்கூழ் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். இந்த கோயில்ல குடுக்குற கேப்பக்கூழ்னா அது ஒரு டேஸ்ட்டு. சரி அந்த டேஸ்ட்லயே செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயம், மாங்காய், கருவேப்பில, மல்லி எல்லாமே போட்டு ரொம்ப ஹெல்தியான, டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டா நானும் என்னோட ஹஸ்பண்டும் இன்னைக்கு முடிச்சுட்டேன். உங்க வீட்ல பசங்களுக்கு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணி குடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கொழப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagram பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.